பேங்க் வாங்கணுமா? நான் ஆல்ரெடி வாங்க பேங்க் யூஸ் பண்ண ஒத்துக்க மாட்டான். புதுசா வாங்க வைக்கிறான். ஓகே ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சா? அப்படியே பஸ் ஸ்டாப்ல எடுத்து வர சொல்றான். எடுத்தாச்சு. இன்னும் இங்க இருக்கு. இங்க பஸ்ஸுக்கான ஸ்கெடியூல் தான் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அது எப்போ வரும் எப்போ போகும் யாருமே தெரியாது. அதே மாதிரி தான் டெலிவரியும். ஆனா ஆர்டர் பண்ணா டக்குனு எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லிருக்கான். இந்த இடத்துல மட்டும் தனியா ஒரு ரூல் இருக்கு போல அப்படின்னு சொல்லி அம்மா எழுதி வச்சிருக்கான். எங்க போயிட்டு இருக்கோம்? நீங்க ஏதோ டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ அங்க ஏதோ வருது. பைசா டிக்கெட் அவருக்கு டிக்கெட் வாங்கிடுச்சு. அப்படி எடுத்து சைக்கிள் எடுத்துட்டு அந்த இது இடத்துக்கு போயிடுவோம். ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ளைட்டு போயிடலாம். போயிட்டு பறந்து நம்ம லவ் பண்ணுற ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா ஓடி போயிடுவோம். கல்யாணம் ஆகி அம்மா குழந்தை குட்டி பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறது கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிடுச்சு. ஏன் ஆவியை வந்து இது சொன்னாலும் நம்ம கேட்காது. நம்ம என்ன பண்ணுறோம், அவளை சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவோம். அதெல்லாம் வீடியோ உட்காந்து ஓடு 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 என்ன இருக்காங்க. காது கேட்குதா உங்களுக்கு? காது கேட்காத இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ அறிவு இருக்குதா? வீடு பிடிச்சி சொல்லிக்கிட்டு போவேன். ஆமாங்க. ஃபைனு நல்லா தான் இருக்கேன். எஸ்ங்க என்ன முடியுமா? படம் நம்மளோட கதையை முடிச்சிடுவோம். ஒல்லியாக இருந்தே அப்படியே செத்துருவோம். சுருக்கவும் வரணும் சாகரம் செத்துருவோம். சுருக்கம் வரவங்களுக்கு ஒரு வீடு சொன்னாங்கல்ல, அரவாறு ஜல்லு அதுக்கப்புறமா அது மேலே எது ஊற்றி அதெல்லாம் தேய்ச்சிட்டேன். அழகாக சுருக்கமே இல்லாமல் ஒல்லியாக இருந்துட்டு நானும் சாகிறேன். சாகிக்கலாம். ஐயோ முடிய கீழே விழுந்துருச்சு. முடியே இல்லைன்னா உங்களுக்கு முடியல அப்படியே சொல்லிங்க. எல்லாரும் காலேஜ் பாப்பாய் வாமா ரெடி பின்னாடி நீ போட்டு கொடுத்துரு. அதான் நான் இப்போ பண்ண எப்போவோ யோசிச்சு வச்சுட்டேன். நீ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல. நம்ம சொல்லி போட்டு கொடுத்துருவோம். அப்படியே ஓடுவோம். பின்னாடி வராங்களா? போலீஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க வீட்டில். போலீஸ் என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் முன்னாடி இருக்கவங்க அதை இடிச்சாங்கன்னா சொல்ல முடியும். சொல்ல முடியும். ஓட்டிட்டு போயிடுவோம். அப்பாடா கரெக்டாக ஒரு வழிக்கு பண்ணிட்டோம். ஒரு வழியா வந்துட்டோம். பிரச்சனையே இல்லை. ஃப்ளைட்டுக்கு இடம் கொடுங்க. அப்பாடா உட்காந்துச்சு. என்னது அந்த பக்கம் தான் ஓடி போயிட்டாளா? எது ஒரு கிட்ட கண்டே பிடிக்க முடியாதே. சிங்கிள் நாளுக்கு ஊருக்கு போயிட்டா எங்கே ஊருக்கு போனாலே தெரியலையே. இந்த ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவன் சிங்களாவூர் ஊருக்கு தான் போயிருக்கான். ஆனால் சிங்களாவூர் இல்லை, அவனுக்காக அவன் தமிழ்காரன் சொன்னாங்க. அவனும் இப்படிதான் ஒரு ஓடி வர போறான் அந்த ஊருக்கு வந்துட்டான். அதுக்கு அவனும் போயிருக்கான். அது
அவன் சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டா போல இருக்கு. டேய், இதெல்லாம் சைக்கிளை போய் பார்க்கலாம். சைக்கிள் நல்ல சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டானே அடுத்த ஜென்மமா இருந்தாலும் நானும் வருவேன் ஓட்டு தள்ளலாம்.